ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ரொம்ப குயிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் என்னோட இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ரெசிபி ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு படபடன்னு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெசிபிக்குள்ளே போய் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 4 பேர் கொண்ட வீட்டில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு ஒருத்தருக்குன்னு கணக்கு வச்சோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம போடுற பொருளெல்லாம் கொதித்து வெந்து வரும்போது சுண்டி கரெக்டாக 4 டம்ளர் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போது நான் ஊற்றின இந்த 1 லிட்டர் அளவு தண்ணியில் 100 கிராம் அளவுக்கு ரவை, வறுத்த ரவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சையாக போடுறதை விட வறுத்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். அது போக அது ஒரு 2 நிமிஷம் கழித்து 100 கிராம் அளவுக்கு அவல், எந்த அவலாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து பட்டை அவல் தான் எடுத்திருக்கேன். அது கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த 2 பொருளும் நல்லா குக்காகி வெந்து வரும். இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைச்சிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 200 கிராம் அளவுக்கு பவுடர்டு சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பவுடராக இல்லாமல் ராவா சர்க்கரை இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது பனவெல்லமாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இது கூட வந்து துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த சர்க்கரை, அவல், ரவை எல்லாம் சூப்பராக வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 100 மில்லி அளவுக்கு காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். அது எந்த பாலாக இருந்தாலும் ஓகே. இப்போ நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃப்ளேவர் தரணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முந்திரியும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுட்டு ஒரு சின்ன கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா க்ரஷ் பண்ண முந்திரி ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முழு முந்திரியாக போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்காது. அதுபோக நம்ம டம்ளர்லேயோ இல்லை எடுத்து சாப்பிட்ற மாதிரியோ நமக்கு க்ரன்ச்சியாக அப்பப்போ வாய்க்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டால் பஞ்சமே இல்லாமல் எல்லாருக்கும் நிறையா கிடைச்ச ஒரு திருப்தியும் இருக்கும். அதனால் ஒரு 50 கிராம் முந்திரியை வந்து கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெய் விட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு, ஓரளவுக்கு செவக்க வறுத்தா போதும், ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்து வறுத்துட்டு, கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மணமாக ரொம்ப சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட குயிக்கான ரவா அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈஸியாக சர்வ் பண்ணிக்கலாம். ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். எல்லோரும் சாப்பிடலாம். ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை, ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும், இல்லை ஏதாவது திடீர்னு நமக்கு ஸ்வீட் சாப்பிட தோணுது, எதுவும் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி குயிக்காக இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கல்கண்டு கூட போட்டு செய்வாங்க சில பேர். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ போல் மற்ற வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.